நாம் தமிழர் என்ற கட்சியை சட்ட ரீதியாக இன்னும் 2 ஆண்டுகளில் அந்த கட்சி இல்லாம தடுக்க முடியும். நான் என்ன பண்ணுவேன்னு சீமானுக்கு தெரியும். அந்த 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 வலு எனக்கு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி இந்த பஞ்சம் பழைக்க போனார்ல அறிவு நாணயம் என்ற ராஜீவ்காந்தி, அந்த ராஜீவ்காந்தி சொல்கிறாரு அண்ணன் சீமான் வந்து கொச்சையாக பேசுறாரு கலைஞர் கருணாநிதியா, அவர் வந்து அப்படியே பேசியிருந்தார் அப்படின்னா நான் சீமான் அவர்கள் வந்து வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு மெட்டல் விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த முன்னாடி இந்த வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க, அந்த கட்சியை நான் வந்து இல்லாமல் பண்ணிடுவேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு வலு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் வந்து சொல்கிறாரு. ஒரு கட்சி அந்த கட்சியை வந்து இவர் இல்லாமல் பண்ணிடுவாராம். இதெல்லாம் என்னடா கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் வந்து கொச்சையை பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா அண்ணன் சீமானை பார்த்து இந்த ராஜீவ்காந்தி திமுககாரங்கெல்லாம் எப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. கொச்சையாக பேசி விட்டாராம். அதாவது அந்த வள்ளுவர் கோட்டை கூட்டத்தில் வந்து மின்சார உயர்வை கண்டித்து சீமான் பேசுகிறாரு. அந்த மின்சார உயர்வுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சட்ட ஒழுங்கை பற்றி சீமான் வந்து பேசுகிறாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை கலைஞர் கருணாநிதிக்கு வந்து என்ன இருக்குது? எதுக்கு அங்கே போய் அந்த பாடல் வந்து பாடுறாரு? அதுதான் சீமானோட வழக்கமே. அவர் எப்பயுமே இந்த மாதிரி கொச்சையாக ஆபாசமாக தான் பேசுவார். சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி வந்து கொந்தளித்து அப்படியே என்னால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லையே, நான் ஒரு அறிவு நாணயமாச்சே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனால் இதே அறிவு நாணயம் என்ன சொல்கிறாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறாரு? அப்படியே இப்படி இருப்பார், அப்படியே மேலே மெதுவாக வருவார், சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு சொல்லி அந்த மேடையே அப்படியே வந்து இப்படி வரும். இப்படி கீழே இருந்தவர் மேலே வருவாரே வந்து சக்கர நாற்காலி சக்கர நாற்காலி சக்கர நாற்காலின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து கடைசி காலத்தில் சக்கர நாற்காலியில் போகிறத, அதுலேயும் யார் போகிறத? கலைஞர் கருணாநிதி அவர்கள் போகிறத வந்து குறிப்பிட்டு என்ன சொல்கிறாரு? சக்கர நாற்காலி அப்படிங்கிறார். அப்போ இதை விட கலைஞர் கருணாநிதி எவனும் கேவலமாவோ கொச்சையாவோ அநாகரிகமாவோ ஆபாசமாவோ பேசிவிட முடியாது. ஒருத்தனோட உடல்நிலையை வச்சு அப்படி பேசினவர் தான் நீங்கள் ராஜீவ்காந்தி என்ற அறிவு நாணயம். நீங்கள் வந்து அண்ணன் சீமானை சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? அந்த வீடியோ வந்து இருக்குது. என்ன சொன்னாருன்னா கலைஞர் கருணாநிதி என்ன முஸ்லீமோ அவர் 3 பொண்டாட்டி கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி 4ஆவதாக ஒரு நடிகைக்கு வந்து பேரை சொல்லியே வந்து சொல்கிறாரு. 4ஆவதாக வந்து அந்த நடிகையை வந்து கல்யாணம் பண்ண வந்து முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தானே ஆபாசம். அண்ணன் சீமான் இது மாதிரி எப்போ பேசியிருக்காரா? கிடையாது. அப்படியே வந்து கீழே வயிற்றுலேருந்து வரும். கலைஞர் கருணாநிதி என்ன முஸ்லீமா? முத்தலாக் சட்டத்தை வந்து கொண்டு வரானா மோடி? ஆனால் கலைஞர் கருணாநிதி 3லேருந்து 4ஆவது மனைவிக்கு வந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி பேசுனீங்களே, அப்போ தெரியலையா? இது கொச்சை இல்லையா? இதுதான் கொச்சையாக பேசுகிறது ராஜீவ்காந்தி. ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுகிறது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கொச்சையாக பேசுகிறது. அதை பண்ணவர் தான் நீங்கள் வந்து அண்ணன் சீமானை வந்து கொச்சையாக பேசுகிறாரு, கலைஞர் கருணாநிதியை கொச்சையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து பாடினார். அந்த பாட்டு போட்டால் வழக்கு போடுங்க எல்லாம் போனால் அதை பார்த்துக்குவார் அண்ணன் சீமானை. ஆனால் அதை வந்து நீங்கள் கண்டிக்கிறாரு கொச்சையாக பேசுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தீங்களா? உங்கள் கட்சிக்காரனுக்கே சொல்ல வந்து தகுதியே கிடையாது. ஆராசா என்ன சொன்னார்? ஸ்டாலின் வந்து நல்ல உறவில் பிறந்தவர், எடப்பாடி பழனிசாமி வந்து கள்ள உறவில் பிறந்தவர்னாரு. இதுக்கு மேலே ஒருத்தங்க கொச்சையாக பேசவே முடியாதுங்க. ஆபாசமாக இதுக்கு மேலே பேசவே முடியாது. திமுக காரன்லேயே உன்னை வந்து வெற்றி கொண்டாடலாம் பேசியிருக்காரு. எங்களை பெரியார் வந்து தேப்பசங்களே பாப்பாரனோட சேடவாட அவங்கள வளர்த்தேன் அப்படின்னாரு. அதுக்கு நாங்கள் சொன்னோம் எங்களோட அப்பாவே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு தேப்பசங்களேங்கிறலாம் ஈவேரா அவர்கள் அசால்ட்டாக பேசுகிறார். அசால்ட்டாக பேசுவார். இப்போ அப்படி சீமானை வந்து அசால்ட்டாக எங்கேயும் மேடையில் பேசினாரா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் வந்து சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து திரள்நிதி அப்படிங்கிறதுல ஆஸ்திரேலியா அமெரிக்கா பெரிய பெரிய நாடுகளில் இருந்தெல்லாம் வருது. அதை சீமான் வந்து முறையாக வந்து இது பண்ணாமல் அது வந்து அவர் அதாவது சட்ட விரோதமாக அந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் நல்லா வந்து இதாக இருக்கிறாரு. அதனால நான் நினச்சேன் அப்படின்னா கட்சியை வந்து அப்படியே அழிச்சிடுவேன், அந்த வலு வந்து இருக்குன்னா 2 வருஷம் முடிச்சு விட்ருவேன். ஆனால் இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து என் கையை கட்டி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஊற்றியே நீங்கள் வந்து 500 கோடி லாட்டரி மாட்டின்ட்ட வந்து வாங்கலாம். அது சட்டவிரோதமான பணம் கிடையாது. அந்த லாட்டரி மாட்டி 500 கோடி உங்களுக்கு எதுக்கு வந்து கொடுக்கணும்? நீங்கள் ஆச்சரியத்தில் இருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த லாட்டரி மாட்டின்னு அவரோட பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் துணை போவீங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து 500 கோடி கொடுப்பார். ஏன்னா எவனுமே 500 கோடியெல்லாம் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அந்த 500 கோடியிலேருந்து 15,000 கோடி அதை எப்படி மாற்றணுமோ அதுக்குண்டான ப்ராஜெக்ட்டு அதுக்குண்டான திட்டங்களோட தான் அவர் வந்து கொடுத்துருப்பார் லாட்டரி மாற்றி. அதை வாங்கிட்டு நீங்கள் அவருக்கு எவ்வளோ ஃபேவராக இருந்தீங்க அப்படிங்கிறது அதுக்கு தான் கொடுத்துருப்பாரு. அப்படி பணம் வாங்குறது சட்ட விரோதம் கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சிக்கு நிதி அப்படிங்கிறது எந்த நாட்டிலேருந்து வேணால் வரலாம், அது சட்டமே இருக்குது. அப்படி நாம் தமிழர் கட்சி வந்து ஐடியை வந்து கட்டுறாங்க, எவ்வளோ வந்து பணம் வருதோ அதுக்கு வந்து இதுவும் கட்டுவாங்க, வருமான வரியும் கட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது போகிற போக்கில் நாம் தமிழர் கட்சியை வந்து நான் அழிச்சு போடுவேன், ஒழிச்சு போடுவேன், க்ளோஸ் பண்ணி போடுவேன், சட்ட விரோதமாக இருக்குதுன்னு 200 ரூபா ஊபிக்கு அந்த ஊபி 200 வாங்குறீங்களா ஊபியை அதுக்காக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இன்னும் நிறையா சொன்னார் சீமான் வந்து குடிச்சிட்டு பேசார் அப்படின்னு சொல்லி. என்னடா நீங்கள் இதுவும் 11 வருஷமாக கூட இருந்தேன், 11 வருஷமாக அவர் வந்து குடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி தெரில, கட்சி விட்டு வெளியே போன உடனே அவர் வந்து குடிச்சிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிற.
என்னடா மானங்கட்டவனே, அப்புறம் எதுக்குடா அவர் கூடயே இருந்த 11 வருஷமாக வந்து அவர் கூடயே இருந்தால் அவர் இலையில சாப்பிட்டு எதுக்கு இருந்தீங்க ராஜீவ்காந்தி? அண்ணா போடாடான்னு சொன்னால் கோவப்படுவார். அண்ணா எதுக்குண்ணா இருந்தீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சியை வந்து நீ அது பண்ணிடுவேன் இது பண்ணு, சும்மா வந்து வீரவசனம் வந்து பேசலாம், கொச்சையாக பேசுகிறத பற்றி நீங்கள்லாம் பேசலாமா மிஸ்டர் சக்கர நாற்கா அப்படி இங்கேருந்து ஒரு சக்கர நாற்காலி அப்படின்னு சொன்னவர் நீங்கள்லாம் அதை பற்றி பேசலாமா? இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.